உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டில் இருக்க யாருக்குமே வந்துட்டு நீ ஒரு உருப்படியான அப்பானா இல்லை, எங்களுக்கு என்ன செஞ்ச அப்படிலாம் வந்துட்டு சோழன் கேட்ட கேள்வி அவருக்கு மனசில் ரொம்பவுமே உறுத்திட்டே இருக்கு. அதுக்காக நடேசன் வந்து யோசிச்சு ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தில் இறங்க போகிறாரு. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு குடும்பமே பதறி போய் இருக்கிற தருணத்தில் சோழன் வந்துட்டு நம்ம பேசுனது எவ்வளோ தப்பு, ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கே அப்படின்னு அவரே உணர்ந்து ஒரு மாதிரி டவுன் ஆனாலும் நிலாவும் கூடவே சேர்ந்து திட்டுறாங்க. அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருந்தா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. நீங்களாம் என்ன பிள்ளைங்க, அவர் தான் பண்ணலை அப்படின்னா நீங்களாம் இருக்கீங்கல்ல, நீங்கள் தானே அவரை பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ நடேசனோட அருமை அப்படிங்கிறது புரிய போகும் தருணமாக அமையுமா? ஸோ சீக்கிரமாகவே வீட்டில் இருக்க எல்லாரும் நடேசனை பற்றி புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து நடேசன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. 3 எல்லுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி, இல்லைனா நான் 30 எல்லுக்கு கேட்டுட்ருக்கேன், நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேரம் பேசிகிட்டு இருந்ததை வந்து பல்லவன் கேட்டு நிலா கிட்ட சொன்னார். அதை போய் கேளுங்கன்னு சொன்னப்போ நிலா போய் கேட்கும்போது அவர் பட்டும் படாமல் எதுக்கு நீ வந்து இதெல்லாம் கேட்குற, எனக்கு தெரியும் என் குடும்பத்தில் வந்துட்டு நான் எதுவுமே பொறுப்பான அப்பாவா இல்லைன்னு அவனுங்க பேசுகிறானுங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, எப்போ பாரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வந்து உட்காந்துராத அப்படின்னு ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி நிலா கிட்ட வந்துட்டு அவர் எப்பயும் பேசுகிற மாதிரி பேசிட்டு எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த பல்லவனும் சரி நிலாவும் சரி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூட இல்லை. இப்போ வானதி விஷயம் அப்படின்னு வரும்போது வானதி போயிட்டு நிலாவும் சோழனும் அவங்க கிட்ட பேசினதை வச்சு பாண்டி தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாண்டி கிட்ட போய் பயங்கரமாக பேசி கத்துறாங்க. இதில் கடுப்பான பாண்டி நேராக வீட்டுக்கே வந்து நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அவகிட்ட போய் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுவும் நான் தான் உங்களை அனுப்பி வச்சேங்கிற மாதிரி உங்களை பேசுகிறான்ல, அப்போது உங்களோட அந்த பொறுப்பை காட்டணுங்கிற மாதிரிலாம் எதுக்குடா நீ தேவையில்லாமல் இந்த பருப்பு மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாண்டி ஒன்று கேட்க, அதுக்கு சோழன் வந்துட்டு டேய் அவள் என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா, அவளெல்லாம் ஒரு பொண்ணுன்னு மதிச்சு போய் நாங்கள் பேசினோம் பாரு, எங்களை சொல்லணும், அதுவும் இல்லாமல் நிலாவை என்னென்னலாம் அவள் கேட்குறா, சீ இப்படி ஒருத்தி உனக்கு வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசி ஒரு வழியாக அது பயங்கர சண்டையில் எப்பவும் போல் போயிடுது. வீட்டில் அடிச்சுட்டு உருள ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து நிலா வந்துட்டு வேகமாக சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு, இப்போ என்ன உங்களுக்கு, எங்களுக்கே தெரியுது உங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் உங்கள் சம்மந்தப்பட்டதில் எதுவுமே நானும் சரி சோழனும் சரி 2 பேரும் இதில் சம்மந்தப்படவே மாட்டோம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்தில் போயிடுறாங்க. இதை பார்த்து சேரனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. டேய் ஏண்டா சொல்ல, அவன் தான் சொன்னான்ல, அப்புறம் ஏண்டா போய் பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அவன் அப்படி கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு மனசு தாங்காமல் நான் தானே கூப்பிட்டேன், ஆனால் நிலா அப்போவே வேணான்னு தானே சொன்னான், இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, ஏற்கனவே நல்லா பேசியிருக்கோம், ஏற்கனவே இந்த மாதிரி சண்டை வந்தப்பையும் கூப்பிட்டு போய் இப்படிலாம் தானே சமாதானப்படுத்தினேன், சரி அந்த மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பேசினா அவன் என்னம்மா அப்படி பேசுகிறா, நீங்கள் மட்டும் என்ன எனக்கு எதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, இதென்ன சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை தானே சொன்னான், நல்லா படித்து கெரியரில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க நிலா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவன் என்னடானா நீங்கள் மட்டும் என்ன ஒழுங்கா, நீங்கள் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, காலேஜ் முடித்தோன்னே நீங்கள் கல்யாணம் பண்ணலையா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கானே, நிலாவோட சூழ்நிலை இவ சூழ்நிலையும் ஒன்றா, நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சைடு கத்துறாரு. அப்படியே பாண்டியையும் சோழனையும் சமாதானப்படுத்தி அப்படியே ஒரு ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு உட்காந்து நடேசன் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ வெளியில் வந்து பார்த்தா ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிட்டு இருக்க சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது சோழன் வந்து உள்ளார பல்லவன் கிட்ட டே என்னடா உன் ஃபோனோட அடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணே என் ஃபோன் என் கையில் தானே இருக்கு, என் ஃபோனை அடிக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படி பார்க்குறாங்க. சேரண்ணன் ஃபோனாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. அண்ணே சேரண்ணன் ஆல்ரெடி சந்தாக்கா கூட சாட் பண்ணிட்டு தான் இருக்குது, இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது பாண்டிக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதோ இங்கே தான் உட்காந்துருக்கான், என் ஃபோனு சும்மா தான் கிடக்கு, அப்புறம் யார் ஃபோன்டா இவ்வளோ நேரமாக அடிச்சிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம யார் ஃபோனும் அடிக்கலைன்னா அது அந்த ஆளோட ஃபோனு தானே உனக்கு தெரியாதா, அப்புறம் என்ன கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆளை ஃபோனை எடுத்து தொலைஞ்சாரு என்ன, என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அங்கே நடேசன் இல்லை, கட்டிலில் ஃபோன் மட்டும் இருக்குது. சுற்றி பார்க்குறாரு. அவர் அந்த சைடு இருந்து அப்போ தான் வராரு. யோ எங்கே போனாலும் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போக மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ என்ன எனக்கு ஃபோனாக பண்ண போகிற, எதுக்கு நான் ஃபோனை கையில் வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண போகிறேன், உன் ஃபோனு தான் சும்மா கத்திட்டே கிடக்கு, முதல்ல போய் யாருன்னு பாரு, சும்மா நைன்னு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலேயே பேசிட்டு போகிறாரு. நடேசன் அப்படியே பார்த்துட்டு ஓ என் ஃபோனு தானோ அப்படின்ட்டு வேகமாக போய் ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதோ பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படியா ஒத்துக்கிட்டாங்களா, சரி ஓகே நான் இந்த இப்பயே வரேன் அப்படிங்கிறாரு. அப்படியே நின்று சோழன் பார்க்குறாரு. இப்பயே வரேனா, இந்த நேரத்தில் இவர் எங்கே கிளம்பி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இவர் பாட்டுக்கு உள்ளே வந்துடுறாரு. வேகமாக போய் இவர் சைக்கிள் எடுக்க போகிறாரு. நீலா அந்த டைம் வெளியில் வந்தவங்க பார்த்துட்டு அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டி பார்த்துட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறீங்க இந்த டைமில், சாப்பிடலையா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் வாங்க அப்படிங்கிறாங்க.
இல்லைம்மா எனக்கு பசிக்கல, நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ இந்த டைமில் எங்கே கிளம்பி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா, ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன், வெளியே கிளம்பும் போதா எங்கே போகிறேன்னு கேட்ப அப்படிங்கிறாங்க. வெளியே கிளம்பும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் சொல்லிட்டு போகணும், எங்கே போகிறீங்க நீங்களே சொல்லிட்டு போங்க அப்போ அப்படிங்கிறாங்க. ஐயய்ய என்னம்மா உன்னோட, போகிறேம்மா வெளியில் ஒரு முக்கியமான விஷயமா தான் போகிறேன், நீங்களே நாளைக்கெல்லாம் வருவீங்க அப்படிங்கிறாரு. எது நாளைக்கு நாங்கள் வருவோம்மா, எங்கே வர சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உனக்கே எல்லாம் புரியுமா, இப்போ நான் வெளியே போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வராங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னே ஒன்றுமே புரியலையே, அவர் பாட்டுக்கு லேக்ஸ் கணக்கில் டீல் பேசுகிறாரு, நாளைக்கு எல்லாருமே போவோங்கிறாரு, ஒன்றும் புரியலையே என்ன பண்ணுறாரோ தெரில அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டே உள்ளே போயிடுறாங்க. ஸோ நைட் ரொம்ப நேரம் ஆகி போயிடுது, நடேசன் வந்து வீட்டுக்கே வரல. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி நிலாவும் வெளியே நின்று அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இதை சோழன் கவனிச்சுட்டே இருந்துட்டு, என்ன நிலா இன்னும் நீ தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோமே அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அந்த அளவுக்கு அவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவரே வந்து படுத்துக்குவாரு, நீ போனிலா அப்படிங்கிறாங்க. எப்படி வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படி ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு இதே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே உள்ளே வந்துட்டேன் அண்ணா அப்படிங்கிறாங்க. சேரன் அப்போ தான் படுத்தவரை எந்திரிச்சு பார்த்துட்டு சொல்லுப்பா நிலா அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்போ வெளியே போனார் அங்கிள் இன்னும் வரல, டைம் என்ன ஆகுது பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி பாருங்க அவருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியேப்பா இன்னும் அப்பா வரலையா, இதை நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாரு. பட் ஃபோன் ஃபுல்லாக ரிங்கு போய் கட் ஆகுது, ஃபோனே எடுக்கல நடேசன். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரேப்பா அப்படிங்கிறாங்க. எங்கே போயிருப்பாரு அப்படின்றாங்க. தெரியலையேப்பா, அவர் கிளம்பி போனது கூட நான் பார்க்கலையே அப்படின்றாங்க. அங்கிள் கிளம்பி போனப்போ நான் பார்த்தேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை. வெளியே கிளம்பும்போது ஏன் கேள்வி கேட்குறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு எல்லாருமே நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனார், எனக்கு எது பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயய்யா நிலா நீ என்ன அந்தால நினச்சலாம் இப்படி பயந்துட்டு இருக்க, அப்படிலாம் நாங்கள் நினச்சிருந்தோன்னு வச்சுக்கோவேன், ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துட்டே தான் இருக்கணும், அவர் பாட்டுக்கு போவார், அவரே வந்து படுத்துக்குவார், விட எங்கேயாவது போய் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆஹா எனக்கு என்னவோ தப்பாப்படுது அண்ணா, நீங்கள் போய் பாருங்கள், அவருக்கு ஏற்கனவே உடம்புல ப்ரெஷர் இருக்குது, அவர் பாட்டு கிளம்பி போய் எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டா இருந்தானா என்ன பண்ண முடியும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தியா, இந்த நேரத்தில் அந்தால எங்கே போய் நீ தேட சொல்கிற அப்படிங்கிறாங்க. சோழன் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன், நீங்கள் பேசுகிற எதுவுமே சரியில்லை, ஒருத்தர் மேலே வெறுப்பு இருக்கலாம், அதுக்காக வீட்டில் ஒரு மனுஷனை காணோம் இவ்வளோ நேரம்னா அதை தேடி போகிறது கூட என்ன இவ்வளோ யோசனை யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க முதல்ல எல்லாரும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இருப்பா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சேரனுமே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. சோழன் அப்படி நின்றுட்டே இருக்கும்போது பாண்டியை பார்க்குறாங்க. இன்னும் நீங்கள் இன்னும் கிளம்பலையா, போய் எங்கேயாவது போய் தேடி பாருங்க அப்படின்றாங்க. இதோ நான் கிளம்புறேங்க அப்படின்னு பாண்டி கிளம்புறாரு. அப்போ சோழனையுமே பார்த்துட்டு போங்க பாண்டி போகிறாருல கூட போய் தேடுங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் சண்டை போட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருக்கும்போது எப்படி அவன் கூட போகிறது அப்படிங்கிற மாதிரி சோழன் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்ன சோழன் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் தேடுறீங்களா இல்லை நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகவா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கே இரு நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் பார்த்துட்டு நானும் வரவானே அப்படிங்கிறாங்க. வேணாண்டா நிலா தனியாக இருப்பாள், நீ வீட்டில் இரு, நாங்கள் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சுற்றி எல்லா இடத்துலையும் எல்லாருமே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே நடேசன் வந்து இல்லை, அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்னடா இருந்தாலும் நேரம் கட்ட நேரத்தில் வெளியில் கிளம்பி போயிட்டு இப்போ நம்மளை வேற தேட வச்சு எங்கே போனாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் சேரனுமே அந்த சைடு இருந்து தேடிட்டு வராரு. பார்த்துட்டு டேய் எங்கேயாவது இருந்தாராடா அப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நாங்கள் எல்லா சைடும் தேடிட்டோம், நீ பார்த்தியா எங்கேயாவது இருந்தாரா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நானும் எங்கெங்கேயோ சுற்றி தேடிட்டேன்டா, வழக்கமாக போகிற டீ கடைக்கு போனால் அங்கேயும் டீ கடையும் பூட்டி இருக்குடா, யாருமே இல்லை, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலடா அப்படிங்கிறாங்க. நிலா கரெக்டாக அந்த டைம் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு நிலா அப்படின்னோடனே என்னாச்சு அங்கிள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இல்லை எங்கேயுமே இல்லை, நாங்கள் சுற்றி தேடி டயர்டானது தான் மிச்சம் அப்படிங்கிறாங்க. எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும்போது நிலா நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நாங்கள் ஏதோ பார்த்துட்டு தானே இருக்கோம், நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ நிலா இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா பல்லவன் உட்காந்து மொபைலில் கேம் விளையாடிட்டே உட்காந்துட்டு ஒரு டென்ஷனே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு நிலா அப்படியே பார்க்குறாங்க. ஏண்டா பல்லவா அவரை காணோமே, கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் என்னடா இப்படி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணி வேற என்ன நீ பண்ண சொல்கிறீங்க, அவர் எப்பயுமே அப்படி தான், உங்களுக்கு தான் இது புதுசாக இருக்குது, இப்படி தான் அவர் பாட்டுக்கு போவார், அவராக நினச்ச நேரத்துக்கு வருவார், இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நீங்கள் ஏதோ டென்ஷன் ஆகுறீங்கிறக்காக தான் அண்ணனுங்கெல்லாம் இப்போ கிளம்பி போயிருக்காங்க, இல்லைனா அவங்க கூட இப்படி தான் இருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தப்புடா பல்லவா, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ அங்கிள், அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்போ கூட நீங்கள் ஒரு யாரும் யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணி அதான் நான் போவான்னு கேட்டேன், என்னை வேணான்னு சொல்லி விட்டு போயிட்டாங்களே, அப்புறம் நான் என்ன நீ பண்ண முடியும், வீட்டில் போர் அடிக்குது, அதனால தான் சும்மா நான் கேம் விளையாடலான்னு அப்படின்றாங்க. நீ சும்மா உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, இப்படி எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காதடா, எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்றாங்க. சரி நீ நான் கேம்லாம் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொபைலை கீழே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் நீ எனக்கு ஒரு சந்தேகம், இவர் திடீர்னு 3 எல் 30 எல்லுன்னெலாம் வந்துட்டு ஏதோ டீலிங் பேசிகிட்டு இருந்தாரு, என்னவா நீ இருக்கோம் அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. எனக்கும் தாண்டா ஒன்றும் தெரியல, நான் போய் கேட்டதுக்கும் அவர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அவரா அப்படி மொபைலில் பேசிகிட்டு இருக்கிறதுனா காரணமே இல்லாமல் எப்படிடா பேச முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, நீ அப்படி டீல் பேசுகிற அளவுக்குலாம் என்ன அவர் பெருசாக வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா பல்லவா அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களும் தேடி பிடிச்சிட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நைட்டு போயிடுது. காலையில் எழுந்த உடனே பார்த்தா இப்போ நிலா நேராக வந்து என்னண்ணா வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இன்னும் வரல, காலையிலே தேடி போய் டீ கடையில் விசாரிச்சுட்டு வரேன்னா சோழன் தான் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, கிளம்பி போயிட்டாரா, சரி ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா சோழன் அங்கேருந்து வராரு. வந்துட்டு பார்த்த உடனே சேரன் போய் பதறிட்டு கேட்குறாரு, என்னடாச்சு ஏதாவது விசாரிச்சிய டீ கடையில் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நானும் விசாரித்த வரைக்கும் யாருக்கும் எதுவுமே தெரிலண்ணே, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வீட்டை விட்டு எதுவும் போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்கிறாரு. டேய் ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டுறாரு. இல்லைண்ணா, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு, எப்படி இருந்தாலும் அவர் டீ கடையில் உட்காந்துருக்க ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அவங்களுக்கே தெரிலனா அப்போ எங்கே போயிருப்பார் அவர், ஒருவேளை எங்கேயோ போயிட்டாரோ அவரு அப்படிங்கிறாங்க. சும்மா நீ இருடா, ஏன்டா நீ வேற டென்ஷன் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக சேரனுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. அப்போ சேரன் பார்த்துட்டு யாருன்னு தெரிலையப்பா, யாரோ புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் சேரனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, நாங்கள் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம்ப்பா, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எப்படியும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது சேரனுக்கு. ஹாஸ்பிட்டல்லையா, என்னாச்சு அப்பாவுக்கு, அப்பா நல்லா இருக்காரா அப்படிங்கிறாங்க. அவர் நல்லா தான் தம்பி இருக்காரு, ஆனால் அவருக்கு தெரியாமல் தான் இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வரீங்களா அப்படின்றாங்க. இது உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னே எல்லாருமே போய் கேட்குறாங்க, என்னாச்சு ஹாஸ்பிட்டல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணிலா, ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் சொல்கிறாங்க, வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க, நான் இதோ போயிட்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. இருண்ணே நானும் வரேன் அப்படின்னோடனே நிலா அவங்களுக்கு அதுக்கு மேலே இருங்க நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ எல்லாருமே கிளம்பி நேராக அங்கே போயிடுறாங்க. அங்கே போன உடனே கீழே இந்த மாதிரி இங்கேருந்தா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பர்சன் வராங்க. வந்துட்டு நான் தான் ஃபோன் பண்ணேன், இதில் சேரன் யார் அப்படின்னோடனே நான் தான் சேரன், அவரோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களாம் யார் அப்படின்னு கேட்டோன்னே இவங்க எல்லாமே என் குடும்பத்தில் இருக்கவங்க தான், என் தம்பி ஒய்ஃபு, அப்புறம் இவங்கெல்லாம் என் தம்பிங்க தான் அப்படின்னு சொல்லி சேரனே சொல்கிறாரு. சரி அப்படின்னா உங்ககிட்ட தான் பேசணும், வாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ் ரூமுக்கா, எதுக்கு அங்கெல்லாம் கூப்பிடுறீங்க, அங்கிள் எங்கே போ அப்படிங்கிறாங்க. அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, அவர் இங்கே தான் இருக்காரு, பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. பல்லவன் பார்த்துட்டு அண்ணி என்ன நீ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. அப்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா இங்கே தான் வந்து அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிறாங்க. அட்மிட் ஆகிருக்காரா, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறாங்க. ப்ரெஷர்னாலலாம் அட்மிட் ஆகலம்மா, அவராக தான் நேற்று நேராக இங்கே வந்தார், அவர் வந்த விஷயமே வேறு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாமா, ஏதாவது அவசர பண தேவை இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அவசர பண தேவையா, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, பிரச்சனைலாம் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தப்பாக எடுத்துக்காதீங்க, அவருக்கு ஏற்கனவே உடம்புல ப்ரெஷர் ஹையாக இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது, அப்படி ஒரு சிச்சுவேஷனில் அவர் வந்துட்டு கிட்னி டொனேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணுறதுக்கு அவரோட கிட்னியை கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது, கிட்னி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரா, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு பேசணும்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசினேன், ஆனால் இதுக்கு வந்து அவர் நாங்கள் சொல்கிற எதையுமே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எப்படியாவது நீங்கள் என்னோட கிட்னியை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுங்கிற மாதிரி பிடிவாதமாக பண்ணுறாரு. இப்போ இருக்க அவரோட உடம்பு கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோவா சரியாக வராது. அஸ் அ டாக்டராக நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படியாவது பேசி அவருக்கு புரிய வைங்க, அவர் பிடிவாதம் பண்ணுறாரு. சரி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு, நீங்கள் இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன், நான் அவங்கக்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு, ஆனால் இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே டாக்டர் சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே நாங்கள் போய் அப்பாவை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. தாராளமாக போய் பாருங்கள், போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. நேராக இப்போ அவங்கெல்லாம் போன உடனே நடேசன் அப்படியே பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாரு. மொத்த குடும்பமுமே இங்கே வந்துருச்சு அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நேராக போயிட்டு நிலா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு இப்போ உங்களை யார் கிட்னியை விற்று பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அப்படி என்ன இருக்குது, எதுக்காக இப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன இப்போ பண தேவை இருக்குது அப்படின்றாங்க. ஏம்மா என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் தான் ஒரு நல்ல பொறுப்பான அப்பனாவே இல்லை, நான் என்னத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு இதோ இங்கே நிற்கிறானே சோழன், இவன் தானே என்கிட்ட கேட்டான், என்கிட்ட வேறு எந்த சொத்து பத்தும் இல்லைம்மா, என் பிள்ளைங்க அவனுங்களுக்கு தேவையானதை நான் செய்யணும், இப்போதைக்கு அவனுங்களுக்கு பண தேவை இருக்குது, அப்போ அவனுங்களுக்கு தேவையானதை நான் செய்யணும்னா என்கிட்ட இருக்க எதையாவது விற்றா தானே நான் பண்ண முடியும். அப்போ தான் நான் டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இது ஒரு நியூஸில் பார்த்தேன், பேப்பரில் போட்டிருந்துச்சுன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அப்படியே ஒவ்வொன்றா இது பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என் உடம்புல ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்காக தான் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணுங்கள், என் ப்ரெஷரை குறைச்சி விட்டுட்டு பண்ணுங்கன்னு சொல்லி நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க.
இப்படின்னு இப்போ ஒரு மாதிரி சொன்ன உடனே சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. சோழன் நம்ம கேட்டதுனால தான் இவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. நிலா இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா சோழன், நீங்கள் பேசின வார்த்தையெல்லாம் எந்த அளவுக்கு அவர் பாதிச்சிருக்குன்னு நீங்களே பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. நீ என்ன நிலா, அவர் முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காருன்னா அதுக்கும் நான் தான் காரணமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசாதீங்க சோழன், அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. சரிண்ணே சோழனும் நிற்கும்போது சேரன் போயிட்டு, அப்பா என்னப்பா அதுக்காக நீங்கள் கிட்னியெல்லாம் கொடுத்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு நாங்கள் யாராவது கேட்டோமாப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா, நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பான அப்பன் நிரூபிக்க வேணாமா, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்பா, நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தானேப்பா எங்களோட அப்பா, அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாதுல்ல, அதுக்காக என்ன, அன்றைக்கி ஏதோ சோழன் ஏதோ கோவத்தில் பேசிட்டான்ப்பா, அதுக்காக நீங்கள் இந்த முடிவெல்லாம் எடுக்கணுமா, நீங்கள் வாங்கப்பா முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் இதை பண்ணிட்டு தான் வருவேன், நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க, நான் பணத்தோட தான் வீட்டுக்கு வருவேன், உனக்கும் கல்யாணத்துக்கு நிறைய பண தேவை இருக்குல்ல, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படிங்கிறாரு. நிலா அப்படியே பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, டாக்டரே எங்களை கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டரே உங்களையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக டாக்டர் வராரு. என்னம்மா பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பேசிட்டோம் டாக்டர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, முதல்ல அவருக்கு ப்ரெஷருக்கு வந்துட்டு கொஞ்சம் மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை வந்துட்டு கண்டினியூ பண்ண சொல்லுங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத முடிவுலாம் குடும்பத்துக்கு தெரியாமல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு நடேசனை உட்கார வச்சோடனே அப்படியே ஒரு மாதிரியே எல்லோரும் கோவமும் இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, அதை வெளியே காட்டிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நிலா போயிட்டு பேசுகிறாங்க. அங்கிள் இதை தான் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்களா, 3L 30Lன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. நான் தான் அப்போவே வந்து கேட்டேன்ல என்ன டீலிங் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு, அப்போவே என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீ உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், சரி ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன், கடைசியில் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் என் மொத்த பிளானு சொதப்பிடுச்சு அப்படிங்கிறாரு. எது பிளானு சொதப்பிடுச்சா, இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா, உங்கள் உடம்பு இப்போ இருக்க கண்டிஷனில் நீங்கள் இப்போ திரும்ப கிட்னியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு கிட்னியை வச்சுக்கிட்டு இந்த வயசில் அப்படிங்கிறாங்க. அட போமா, வீணாக போன கிட்னியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று உபயோகமாக இருந்ததுன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு போகிறேன், அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக பேசிட்டு எழுந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. அப்போ அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும்போது இப்போ நிலா சொல்கிறாங்க, இப்போ புரியுதா உங்களுக்கு அங்கிள் எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுறாருன்னு, எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் இதுதான் பேசுகிறோன்னு நினச்சிட்டு அப்படியே யோசிக்காமல் பேசாதீங்க, அவர் எவ்வளோ நல்ல மனுஷங்கிறத எனக்கு புரிஞ்ச அளவு கூட ஏன் உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே பார்த்துட்டு, சரி நீ விடுப்பா நிலா, அவனுங்க ஏதோ கோவத்தில் அப்படி அன்றைக்கி பேசிட்டான் அப்படிங்கிறாங்க. கோவத்தில் பேசினா மட்டும் யார் அவரை முதல்ல மனுஷனாக மதிக்கிறீங்க, முதல்ல மரியாதையாக அப்பான்னு யாராவது கூப்பிடுறீங்களா, உங்களை தவிர வேறு யாராவது அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு இதெல்லாம், டே பல்லவா நீ முதற்கொண்டு அந்த ஆளு இந்த ஆளுங்கிற ஏண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணி முன்னாடி பேசிட்டு இருந்தானே, இப்போதான் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் பேசுறது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. முதல்ல அவரை மரியாதையாக கூப்பிட்டு பேசுங்க, அவரை தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் நடந்துக்காதீங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவெடுத்து அது மூலமாக ஏதாவது ஆகுமாங்கிற மாதிரி நடேசன் யோசிச்சு இனிமேலாவது நடேசனை புரிஞ்சுக்குவாங்களா, இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.